இன்னைக்கு சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி உழவர் சந்தையில இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய விவசாயிகள் தினம். இந்த தினத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் அவங்களோட கருத்தை என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கூட சேலம் மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் வந்து நம்ம கூட பேச போறாரு, தங்கவேல் ஐயா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 23 பாத்தீங்கன்னா தேசிய விவசாய தினமா கொண்டாடுறோம். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சரண் சிங், முன்னாள் பிரதமர் சரண் சிங் நிறைய எண்ணற்ற விவசாய திட்டங்கள்லாம் நலன் கருதி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாரு. விதை முதல் விற்பனை வரை அதை வந்து பெரிய ஒரு சாட்டா எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அதனாலதான் நம்ம வந்து தேசிய விவசாய தினமா கொண்டாடுறோம். இப்ப இந்த ஒரு உழவு சந்தை ஒரு திட்டம், அந்த மாதிரி காய்கறி கொண்டு வரோம், நேரடியாக கொண்டாந்து கொடுக்குறோம். நுகர்வோர் எண்ணிக்கை அதிகம் ஆகுது, அவங்களும் விலையை தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன விட நமக்கும் தெரியுது, உற்பத்தி பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வரலாம், கொண்டு வந்தா நல்லா இருக்கு மேடம். நன்றிங்க சார். நன்றி மேடம். என் பேர் புஷ்பவதிங்க. தாதகாப்பட்டி உழவர் சந்தையில தேங்காய் வரம் பண்றோம். அனைவருக்கும் தேசிய விவசாய தின நல்வாழ்த்துக்கள். விவசாயி முனுசாமி பேசுறேங்க, பனமரத்தப்பட்டி கிராமம். நமது தேசிய விவசாய தினத்துக்கு நல்வாழ்த்துக்கள். என் பேர் விஜயகுமாருங்க, மல்லூர் கிராமம். தேசிய விவசாய தின நல்வாழ்த்துக்கள். தேசிய விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் சதாசிவம். அனைவருக்கும் தேசிய விவசாயிகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேசிய விவசாயிகள் தினத்துல வந்து மக்கள் வந்து எல்லா விவசாயிகளும் அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சோனா எஃப்எம் சார்பாவும் வந்து இந்த தினத்துல வந்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ந்து சோனா எஃப்எம்ல நீங்க மக்களோட கருத்தை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.